ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கார்லோஸ் அல்காரஸ் அப்படின்ற பேர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டென்னிஸ் உலகம் இருக்கு இல்லையா, டென்னிஸ் உலகத்தினுடைய புதிய கிங்காக அறியப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக டென்னிஸை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பீரியட் வந்துட்டு ரோஜர் ஃபெடரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சரியான பீக்கில் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ரஃபேல் நடால் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரஃபேல் நடால் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, ரோஜர் ஃபெடரர் விசஸ் ரஃபேல் நடால் அப்படின்னு சொல்லி கேம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜோகோவிச் இருக்கார் இல்லையா, அவருடைய எழுச்சி அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா, டென்னிஸ் உலகம் இருக்கு இல்லையா, அதனுடைய மும்மூர்த்திகள் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மூணு பேருமே வந்துட்டு கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள்லையா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன்லையா இருந்தாலும் சரி கலந்துக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க மூணு பேருக்குள்ள ஒருத்தர் தான் வந்துட்டு வின்னரா வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டென்னிஸ் உலகினுடைய மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இவங்க இருக்க வரைக்கும் சரி, இவங்களுக்கு அப்புறமா இந்த டென்னிஸ் உலகத்தை யார் கட்டி ஆள போறது? ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, டென்னிஸா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 15 வருஷம், அதிகமாக போனால் ஒரு 20 வருஷம் அப்படின்றத வந்துட்டு அந்த கேமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை மென்டலியாக இருந்தாலும் சரி, அவங்களால அவ்வளோதான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஃபார்ம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா யார் அந்த கேமில் வந்துட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு லெஜண்டாக வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லா கேம்லையுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். லைக் கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, சச்சின் இருந்த வரைக்கும் சச்சினுக்கு அப்புறமா யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தோனி வந்தார். தோனிக்கு அப்புறமா யார் அப்படின்னும் போது விராட் கோலிக்கு அப்புறமா யாருன்னும் போது ரோஹித் சர்மா. இப்போ ரோஹித் சர்மாக்கு யார் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ டென்னிஸில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்காரஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. யார் இந்த அஸ்காரஸ், அதை தாண்டி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு டென்னிஸ் உலகத்தில் அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். சோ இந்த வீடியோ மாதிரியே நீங்க எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்காரஸ் பார்த்தோம் அப்படின்னா விம்பிள்டன் இருக்கு இல்லையா, அதில் அவருடைய 2வது பட்டம் அப்படின்றத வின் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்றத தக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சாதாரண ஆளுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது, ஜோகோவிச்க்கு அகேன்ஸ்டா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இயற்கான சீரீஸ், அந்த விம்பிள்டன் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் ஃபுல்லாகவே ஜோகோவிச்சினுடைய ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜோகோவிச் இருக்காரு இல்லையா, அவரை பீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அல்காரஸ் அந்த சாம்பியன் டிராஃபி அப்படின்றத வின் பண்ணியிருந்தாரு. என்னடா ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் பார்த்தோம் அப்படின்னா விம்பிள்டன்ல ஜோகோவிச் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பிளேயரை வீழ்த்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பரபரப்புலாம் பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த டைம் தன்னுடைய 25வது கிராண்ட் ஸ்லாம்கான போட்டியில் வந்துட்டு ஜோகோவிச் இருந்தார், வின் பண்ணுறாரு அப்படின்னா 25வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்றது ஜோகோவிச்சுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கேமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோகோவிச் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பழைய டஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணி ஜோகோவிச் சரியான ஃபார்ம்ல இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் அல்காரஸ் இருக்கார் இல்லையா, அவரையும் வந்துட்டு அதே நேரத்தில் குறைச்சி எடை போட்ட முடியாது. ஏன்னா லாஸ்ட் விம்பிள்டன்ல ஆல்ரெடி ஜோகோவிச்சை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு டஃப்பான போட்டியாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோகோவிச் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அல்காரஸ் மறுபடியும் விம்பிள்டன் பத்திரத்தை தக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கு வெறும் 21 வயசுல பார்த்தோம் அப்படின்னா அவர் மறுபடியும் ஜோகோவிச்சை தோக்கடிச்சு 2வது விம்பிள்டன் அப்படின்றத அவருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு 21 வயசு ஆகக்கூடிய அந்த அல்காரஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேம்ல தரக்கூடிய திறமையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அந்த முதிர்ச்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதட்டம் அப்படின்றது வந்துட்டு எல்லா பிளேயர்ஸ்க்குமே இருக்கும். அது வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை புது பிளேயரா இருந்தாலும் சரி, பட் அந்த பதட்டத்தை தாண்டி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அப்படின்றது வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதான் கேம்ல வின்னா லாஸா அப்படின்றத நமக்கு வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையுமே அல்காரஸ் பார்த்தோம் அப்படின்னா மூத்த சீனியர் பிளேயர்ஸ்ல எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி வந்துட்டு 1-2 செட்டை ஸ்டார்டிங்லேயே விட்டாலும் கூட அதுக்கப்புறமா மீண்டெழுந்து வந்து தன்னுடைய கேம் அப்படின்றத அவர்கிட்ட கொண்டு வரது அப்படின்றதான் அவருக்கான ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. ஏன்னா அவருடைய மன உறுதி இருக்கு இல்லையா, கண்டிப்பா இந்த கேம்ல நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஆடுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுல விளையாடுறாரு. இது வரைக்கும் 7 போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் மாதிரியான போட்டிகளில் விளையாடி 4 ஃபைனலுக்கு போயிருக்காரு, 2ல பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனலுக்கு, 1ல பார்த்தோம் அப்படின்னா குவார்டர் ஃபைனலுக்கு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனல், அரையிறுதி, காலிறுதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா 21 வயசுல தன்னுடைய 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்றத அவர் வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃப்ரெண்டா யோசிக்கிறது இருக்கு இல்லையா,
ஏன்னா டென்னிஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த டாஸ் அப்படின்றத வந்துட்டு போடுவாங்க. ஸோ டென்னிஸ் உலகத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஃபைனல் மாதிரியான போட்டிகளில் விளையாடும் போது வந்துட்டு யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்றத எடுப்பாங்க. நானே ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணி அந்த முதல் புள்ளி அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அது வந்துட்டு நல்லதாக இருக்கும், நல்ல ஒரு தொடக்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அல்காரஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டையே மாத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலில் டாஸ் வின் பண்ணாலும் கூட ஜோக்கோவிச்சே வந்துட்டு சர்வ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஜோக்கோவிச்சும் பார்த்தோம்னா சர்வீஸ் போடுறாரு. பட் அதுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக அல்காரஸ் டிஃபெண்ட் பண்ணி ஆடுறாரு அப்படின்னே சொல்லலாம். இதை ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஜோக்கோவிச்சே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சர்வீஸ் கேம் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அதிரடியாக ஆடி பார்த்தோம் அப்படின்னா 6-2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட்டை அல்காரஸ் வந்துட்டு கைப்பற்றாரு. சரி, ஓகே, ஜோக்கோவிச் இருக்கார் இல்லையா, ஜோக்கோவிச் வந்துட்டு பல போட்டிகளில் முதல் செட் அப்படின்றதெல்லாம் இழந்திருக்காரு. பட் அதிரடியான ஒரு கம்பேக் அப்படின்றது கொடுத்து மறுபடியும் மீண்டெழுந்து வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரெண்டாவது செட்லயும் அதே விஷயங்கள் தான் நடக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அல்காரஸ் அதிரடியா விளையாடுறாரு. 6-2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செட்டையுமே அவர் கைப்பற்றாரு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது செட் வந்துட்டு என்னதான் டைம் பிரேக் வரைக்குமே போயிருந்தாலும் கூட அதுலயும் அதிரடியா ஆடி அல்காரஸ் இருக்கார் இல்லையா, தன்னுடைய விம்பிள்டன் பட்டம் அப்படின்றத தக்க வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் உலகத்துல இளவரசனா, அதாவது புதிய இளவரசனா பார்த்தோம் அப்படின்னா அல்காரஸ் போற்றப்படுறாரு. அல்காரஸை எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வந்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில கோர்ட்ல தான் வந்துட்டு விளையாட வரும். லைக் ஒருத்தர் வந்துட்டு இந்த களிமண் கோர்ட் இருக்கு இல்லையா, களிமண் மைதானத்தில் விளையாடினாங்க அப்படின்னா அவங்களால புல் தரையில வந்துட்டு ஜெயிக்க முடியாது. இல்லை புல் தரையில விளையாடுறாங்க அப்படின்னா இன்னொரு கோர்ட்ல வந்துட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த மூணுலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாராலையுமே இது வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தினது கிடையாது. ஜோக்கோவிச் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கோர்ட்லையுமே, அந்த புல்லா இருந்தாலும் சரி, இல்லை களிமண் தரையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அந்த 3லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கோவிச் தான் ஒரு அளவுக்கு தாக்கு பிடிச்சு ஆடினாரு. பட் இப்போ அல்காரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கோவிச் அளவுக்கு இல்லை, ஜோக்கோவிச்சோட ஒரு படி மேலே போயே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ களிமண் தரையில பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் போடக்கூடிய வேகமாக இருந்தாலும் சரி, விளையாடக்கூடிய பாணியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் புல் தரையில பார்த்தோம் அப்படின்னா அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து தனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த கிரவுண்டை தகவலிச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான பிளேயரா 21 வயசுலேயே தன்னை பல எக்கச்சக்கமான சாதனை பண்ண லெஜண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலான பிளேயரா பார்த்தோம் அப்படின்னா அல்காரஸ் நிலைநிறுத்திருக்கிறது அப்படின்றது. அடுத்த 15 வருஷத்துக்கு ஜோக்கோவிச்சுக்கு அப்புறமா யார் வர போறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு இல்லையா, அந்த கேள்விக்கு அடுத்த 15 வருஷம் என்னுடைய தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்காரஸ் அவருடைய கேமின் மூலியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரியான மன உறுதியோடையும் இதே மாதிரியான ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ உடல் தகுதிகளாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு அவர் விளையாடுறாரு அப்படின்ற பட்சத்தில் வருஷத்துக்கு ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்றத அல்காரஸ் வின் பண்ணார்னா கூட 25 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜோக்கோவிச்சினுடைய சாதனை இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா அவர் வந்துட்டு பீட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கோவிச்சினுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாகவும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரஃபேல் நடால் விசஸ் ரோஜர் ஃபெடரர் விசஸ் ஜோக்கோவிச் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனுக்கு ஆள் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்காரஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அவருடைய சேம் ஏஜ்ல அவருடைய சேம் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேயருமே இல்லை அப்படின்றதும் ரொம்ப பெரிய டிராபேக்கா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேங்கை வாழ்ந்த காட்டில் வேங்கை வந்து நிரப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஜோக்கோவிச் எப்படி அல்காரஸ் வீழ்த்தினாரோ அதே மாதிரி அல்காரஸை வீழ்த்துறதுக்கும் கண்டிப்பா ஒருத்தர் பிறந்து வருவாரு அப்படின்றதான் டென்னிஸ் உலகத்துல நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி ஒருத்தர் வந்தாதான் மேட்ச் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா ஒன் சைடாவே போய் அல்காரஸை வின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னாலும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஜோக்கோவிச் மாதிரி ஒரு டஃப்பான பிளேயர் கூட விளையாடும் போது தான் அந்த கேமும் நல்லா இருக்கும். அதை தாண்டி அல்காரஸ்கா இருந்தாலும் சரி, ஜோக்கோவிச்கா இருந்தாலும் சரி, அந்த கேம் விளையாடுறதுலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி யார் வரப்போறாங்க அப்படின்றத தாண்டி இப்போ டென்னிஸ் உலகத்தில் புதிய அரசனா, புதிய இளவரசனா பார்த்தோம் அப்படின்னா அல்காரஸ் கொண்டாடப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். நீங்க அல்காரஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.